சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் என்பவர் யுபிஎஸ்சி தேர்வில் மாநில அளவில் முதலிடம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்தவர்கள் தேர்ச்சி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் பெருமிதம். சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், சீமான் ஆட்டத்தை இனி பார்ப்பீர்கள். சட்டப்பேரவை தேர்தல் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பு பேட்டி. வாட்டிகனில் நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி. தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் மற்றும் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஆகியோர் பங்கேற்பார்கள் என அறிவிப்பு. உதகையில் வரும் 25ஆம் தேதி ஆளுநர் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பார் என அறிவிப்பு. குரூப் 1 தேர்வு இறுதி தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். 90 காலி பணியிடங்களுக்கு விரைவில் கலந்தாய்வு. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிக்கும். சென்னையில் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் என்பவர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் செப்டம்பர் மாதம் முதன்மை தேர்வு நடைபெற்றது. நேர்காணல் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை நடைபெற்ற நிலையில் இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் 1009 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் அதேபோல நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர் அகில இந்திய அளவில் 23ஆம் இடத்தையும், மோனிகா என்பவர் 39வது இடத்தையும் பிடித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று 134 பேர் நேர்முக தேர்வுக்கு சென்றதில் 50 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எது மகிழ்ச்சி, நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக தன் பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வருங்காலத்தில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்ற நம்பிக்கை மகிழ்ச்சி அளிக்கிறது என்று முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றடைந்தார். சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் பிரதமர் மோடியை அழைத்துச் சென்றன. இதன் மூலம் கடந்த 40 ஆண்டுகளில் ஜெட்டா நகரத்துக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். இந்த பயணத்தில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம், ஹஜ் யாத்திரையில் இந்திய பக்தர்களுக்கான விசா ஒதுக்கீடு குறித்து பிரதமர் மோடி கலந்தாலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், ஆனால் சீமான் ஆட்டத்தை இனி பார்ப்பீர்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பூமியை சொர்க்கமாய் மாற்றுவேன் என்றும், நேர்மைக்கும் உண்மைக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் தேர்தலில் தனித்து நிற்கிறோம் என்றும் கூறினார். தேர்தலில் ஏற்படும் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விடமாட்டோம் என கூறிய சீமான், நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல என கூறினார். நியமன ஆளுநரை விட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசுக்குதான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது என்றும், மக்களாட்சி என்பது மக்களுக்கான அதிகாரமாகும் என்று சீமான் கூறினார். குரூப் 1 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 90 காலி பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியில் நடைபெற்றது. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு கடந்த டிசம்பர் மாதம் முதன்மை தேர்வு நடைபெற்றது. இதில் தேர்வானவர்களுக்கு கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நேர்காணலும் நடைபெற்றது. சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்ற நிலையில் குரூப் 1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதி தரவரிசை பட்டியலில் வெளியாகியுள்ளது. இதில் 188 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் 627 மதிப்பெண்களுடன் கடலூரைச் சேர்ந்த மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். இதன் மூலம் 90 காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு விரைவில் நடத்தப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட உள்ளது. போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சாமு நாசர், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது.
தமிழக சட்டமன்ற பேரவையில் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் வாட்டிகனில் நடைபெறும் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் தமிழகம் சார்பில் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ எஸ் இருதயராஜ் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் வரும் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வரும் 25ஆம் தேதி மாவட்ட கட்சி செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட கட்சி செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்கள் மீது ஆளுநர் ரவி குறித்த காலத்தில் முடிவெடுக்காமல் இருந்ததால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் 10 மசோதாக்கள் மீது ஆளுநர் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்படுகின்றன என தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆளுநரின் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சட்ட மசோதாக்கள் சட்டமானதாக அரசிதழில் தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநர், குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்து தீர்ப்பளித்துள்ள நிலையில் தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்தச் சட்ட மசோதா மற்றும் தமிழ்நாடு பொது கட்டட உரிம திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து ஆளுநர் ஆர்.என். ரவி அரசாணை வெளியிட்டுள்ளார். 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக நியாய விலைக் கடை ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்க கோரியும், விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நியாய விலைக் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கோடை விடுமுறையொட்டி தாம்பரம், திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரை வாரத்தில் 5 நாட்கள் தாம்பரம், திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை 5:35 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சிதம்பரம், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்துக்கு பகல் 12:30 மணிக்கு வந்தடையும் என்றும், மறு வழித்தடத்தில் பிற்பகல் 3:45 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம் வழியாக திருச்சியை இரவு 10:40 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 ஏசி ஷேர் கார், 6 முன்பதிவில்லா பெட்டிகள் உட்பட 20 பெட்டிகளுடன் செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் அதனுடன்.